ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கரை வச்சே ஈஸியாக ப்ரௌனி செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கீழே உப்பை போட்டு ஒரு ஸ்டாண்டை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க குக்கரை. 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பட்டரோட பாத்திரமும் தண்ணி வந்து ஒட்டக்கூடாது, அந்த ஆவியில் தான் வேகணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி. அப்புறமா பட்டரோட 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இப்போ மெல்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட்டு பண்ணிக்கோங்க. இது தனியாக வச்சுருங்க, ஆறட்டும். நல்லா ஆறணும். ஒரு பவுலில் 75 கிராம் ஜீனி எடுத்துக்கோங்க, பவுட்ரு ஜீனி. 75 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸு. நீங்கள் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 கூட சேர்த்துக்கலாம். அது கூட ரெண்டு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணாமல் சும்மா அந்த முட்டையும் அந்த வெண்ணிலா எசன்ஸும் ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்படி சேர்க்கும் போது முட்டை கவுச்சி கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி சொன்ன மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீனி இருக்குல்ல, ஜீனி நாட்டு சக்கரை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கரையிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து ஃப்ராத்தி அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. பாருங்கள், அடுத்த பேட்சையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆற வச்சுருக்க அந்த பட்டர் மிக்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கலந்தப்புறம் அது கூட ஒரு ஜல்லடை வச்சு மைதா மாவு 120 கிராம், அது கூட கொக்கோ பவுடர் 30 கிராம் எடுத்துகிட்டு நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரையில் கீழே எண்ணெய் தடவிட்டு மேலே பட்டர் சீட்டு போட்டுட்டு அதில் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சாக்லேட் வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் மில்க் சாக்லேட் வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த குக்கமாக செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை எடுத்து மெதுவாக இறக்கிக்கோங்க. உள்ளே கவனமாக செய்யுங்க, சுற்றும். அவ்வளோதான், உள்ளே இறக்கியாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போடாமல் மீடியம் ஹீட்டில் 20 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷம் சென்று உள்ளே ஒரு நைஃபை விட்டு எடுத்து பாருங்கள். மாவு இல்லைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு நம்ம ப்ரௌனி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆறுனப்புறம் நம்ம வந்து இதை பீஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆறிடுச்சு. இப்போ பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.